யாக்கோப்புக்கு என்ன ஆபத்து வந்துச்சு கவனிங்க. இப்ப யாக்கோப்புக்கு ஆபத்து அவன் சகோதரனால தான் வந்துச்சு. யாரால வந்துச்சு? ஆமா. இன்னொன்னு, யாக்கோப்புக்கு ஆபத்துக்கு வரத்துக்கு காரணமே யாருன்னா அவன்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் நமக்கு ஆபத்துக்கு வரத்துக்கு காரணமே யார் தெரியுமா? தயவு செஞ்சு பிசாசுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. பிசாசை பார்த்து கேட்டா பிசாசு சொல்லுவான், நான் பாட்டுக்கு கிடக்குறேன், நான் பாட்டுக்கு. இவன் அவனை ஏமாத்தலன்னு வச்சுக்கங்களேன், அவனை வஞ்சிக்கலன்னு வச்சுக்கங்களேன், அவன் ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு போய் அவனை மாதிரியே ஈசாக்கு கிட்ட காட்டி சோத்திரம் அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலைன்னு வச்சுக்கங்களேன், இவனுக்கு என்ன வந்திருக்காது? ஓட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நான் முதல்ல சொல்றேன், நமக்கு ஆபத்து வரதுக்கு காரணமே முதல்ல யாருன்னா நம்ம தான்.